நாங்க இங்க வந்துட்டு இருக்கும்போது நிறைய பிரச்சனை பண்றாங்க. எதனால பிரச்சனை பண்றாங்கன்னு தெரியல. நாங்க ஒரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்காக ஒரு போராட்டத்துக்காக நாங்க வந்திருக்கோம் போது எதுக்கு இவ்வளோ தடங்கள் கொடுக்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. நாங்க அங்க இருந்து வந்துட்டு இருக்கோம். லேடிஸ் ஒரு 3 கிலோமீட்டர் முன்னாடியே நிறுத்தினாங்கன்னா நாங்க எப்படி நடந்து வருவோம்? எப்படி நாங்க நடந்து வர முடியும்? இவ்வளோ பிரச்சனையை தாண்டி நாங்க இங்க வந்துட்டு இருக்கோம். இதுக்கு எப்படின்ட்டு எங்களுக்கு ஒன்றும் புரியல. எஸ்ஏஆர் எப்படின்னா இப்ப படிச்சவங்க இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க ஃபார்ம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஃபார்ம் இப்ப படிக்காதவங்க இருக்காங்க, வேலைக்கு போறாங்க, கூலி வேலை செய்யறவங்க இருக்காங்க. அந்த டைம்ல அந்த இடத்துல அந்த ஃபார்ம் எடுத்துட்டு கொடுத்தாங்கன்னா எல்லாரும் இருந்தாதான் நாங்க வாங்க முடியும். இல்லாதவங்க நடுத்தர மக்கள் எப்படி போய் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ண முடியாது. அப்ப அந்த டைம்ல இவங்க எடுத்துட்டு கொடுக்குறாங்க. அப்ப இல்லைன்னும் போது அந்த ஃபார்ம் கேன்சல்னு சொல்றாங்க. அதே மாதிரி படிக்காதவங்களுக்கு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியல. ஃபில் பண்ண முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க? தப்பா ஃபில் பண்ணிட்டா அந்த ஓட்டுரிமையே இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் நாங்க எதிர்த்து தான் நாங்க இப்போ ஆர்ப்பாட்டம். நிறைய பேருக்கு ஃபார்ம் வரல, கேட்டா நேம் வரல, எங்களுக்கு லிஸ்ட்ல வராதனால நாங்க எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி பிரச்சனைக்காக தான் நாங்க இங்க ஆர்ப்பாட்டம் பண்றதுக்காக நாங்க வந்திருக்கோம். பாதிக்கப்பட்டவங்க நாங்கெல்லாம் வீட்டு வேலை செய்யறவங்க, வேலைக்கு போறவங்க தான். அவங்க வர நேரத்துல எங்களால வீட்டுல இருக்க முடியல. பக்கத்துல கொடுத்துட்டு போங்கனாலும் அதெல்லாம் முடியாது, நீங்க தான் சைன் பண்ணி வாங்கணும்ன்றாங்க. எங்களால அது முடியல இருக்கிறதுக்கு. அதனால எங்களுக்கு அது ஏன் அந்த வேலை, நீங்களா கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னாலும் அதெல்லாம் முடியாது, நீங்க தான் அது கொடுக்கலன்னா ஓட்டு போட முடியாதுன்னு சொல்றாங்க. அதை எதிர்த்து எங்களுக்கு நியாயமா எங்களுக்கு அவங்கவுங்க கொடுத்துட்டு போங்கன்றதுக்காக எதிர்த்து தான் இந்த போராட்டம். சித்தால பக்கத்துல இருந்து வரோம் சார், தாம்பரம் சரௌண்டிங். அங்க இருந்து வர வழியில எங்கேயும் இல்லை, எங்க பீச் ரோடு கிட்ட மடக்குனாங்க. நீங்க பின்னாடி போயிட்டு தான் வரணும். நாங்க இப்ப கார் ஓமந்தூர் வெளியில விட்டுட்டு நாங்க 3 கிலோமீட்டர் நடந்து தான் வந்திருக்கோம். இப்போ எஸ்ஆர் பொறுத்த வரைக்கும் இது நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. இது என்னன்னா இப்போ இங்கே நம்மளோட கட்சிக்காரங்களே இருக்காங்க. ஒரு வீட்டில் ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டுன்ற மாதிரி நாங்கள் எங்களோட கணக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு வீட்டில் ஒரு 3 ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. தெரிஞ்சுது டிஎம்கேவும் கூட வராங்க, எஸ்ஆர் கூட அந்த வட்டச்செல்லார் கூட வராரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நானே நியூஸில் பார்த்துருப்பீங்க. அந்த வட்டச்சில் வரும்போது அந்த வீட்டை அவாய்ட் பண்ணிடுறாங்க. அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஓட்டு எங்கேருந்து லாஸ் ஆகிற ஸ்டேஜ் இருக்குது. இது அன்னிலேருந்து நான் எங்கள் ஆட்களும் வராங்க, நம்மளோட கேட்ரஸும் போயிட்டு பார்க்குறாங்க. இதனால நாங்கள் ஓரளவு சேவ் பண்ண முடியுது. இப்போது இந்த லேடிஸ்லாம் பார்த்தீங்கல்ல, இப்போ வராங்க, வர முடியாமல் சிக்கல்லையும் இப்போ 3 கிலோமீட்டர் நடந்து வராங்க, வர ஸ்டேஜில் இருக்குது. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க, பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக தான் நம்ம இருக்கோன்றத பதிவு பண்ணுறாங்க டிஎம்கே. நேற்று போன வாரம் கூட அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. நாங்களும் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். பண்ணும்போது அவங்களுக்கு கொடுத்த அத்தனை அம்யூனிட்டிஸுக்கும் எங்களுக்கு இல்லை. இங்கே இப்போ காலையில் ஸ்டேஜ் போடும்போது கிட்டத்தட்ட 6 மணி வரைக்கும் எங்களை போராடி ஸ்டேஜ் போட்டோம். நாங்கள் ரொம்ப முடியாமல் நாங்களே யாருமே தூங்கவே இல்லை. நைட்லேருந்து தூங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஸ்டேஜை நிற்க வச்சோம். வந்த அப்புறம் அகெயின் காலைல 8 மணிக்கு பண்ணுறாங்க, ஸ்டேஜில் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு. எங்கே போகிறது? இது மாதிரி ரொம்ப இட்ஸ் நாட் பாசிபிள். ஆமாம், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எஸ்ஐஆர் எங்களை தனிப்பட்ட முறையில் பாதிக்கலைங்க. பொதுமக்கள் அதாவது வாக்குரிமை அப்படின்றது ரொம்ப ஈஸியாக கிடைக்கணும். போனோமா ஓட்டு போட்டோமா வந்துட்டே இருக்கணும். இதில் 1008 குளறுபடிகள். அதாவது ஒரு எஸ்ஐஆர் திருத்தம்ன்றது டைம் வேணும். நான் திருப்பி அதான் சொல்றேன். ஒரு எக்ஸாம் பேப்பரை ஒரு டீச்சர் திருத்தணும்னா அவங்களுக்கு டைம் வேணும். அப்பதான் அவங்க அந்த குழந்தைக்கு சரியான மார்க் போட முடியும். அவசரமா திருத்தினா 1/2 மார்க் 1 மார்க் அப்படி போட்டு போயினே இருக்கலாம். அந்த மாதிரி கிடையாது. எஸ்ஐஆர் பண்றதுக்கு டைம் வேணும். அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க 2026 செலக்ட் பண்ணாதீங்க. 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்கு, அப்ப நீங்க செலக்ட் பண்ணுங்க. டைம் எடுத்து பண்ணுங்கன்றீங்க, திருத்தம் பண்ணுங்க, வேணான்னு சொல்ல. ஆனா யாரையும் அலக்கழிக்காம ஈஸியா எல்லா பொதுமக்களும் ஈஸியா வந்தாங்கப்பா, எனக்கு சந்தோஷமா இருந்தது, கரெக்டான முறையில் நடக்குதுப்பா, அந்த மாதிரி எல்லாருமே சொல்லணும். இன்னைக்கு யாருமே அதை சொல்லலை. எங்களை அழக்கழிக்கிறாங்கன்னு சொல்றாங்க, வீடு பூட்டி இருக்குதுன்னு போயிடுறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஐஆர் திருத்தத்தை மத்திய அரசு தான் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா மாநில அரசாங்கத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க கூட வராங்க, அவங்க தான் அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நாங்க அந்த இடத்துல தமிழக வெற்றி கழக தோழர்கள் போயிட்டு அந்த இடத்துல பணியாற்றலாம்னு பார்த்தா எங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப இது என்ன காரணம்? இது எல்லாமே ஒன் சைடு. அதாவது தளபதி அடிக்கடி சொல்ற விஜயண்ணா கபட நாடகம்னு. அதாவது அவங்கள பண்ணவும் சொல்லிடுவாங்க, இவங்க துணைக்கும் போவாங்க, இவங்க எதிர்க்கவும் செய்வாங்க. நாங்க அப்படி இல்ல, பிளைண்டா சொல்றோம், நேரா எதிர்க்கிறது தான் எங்களோட ஒரு இதுவே. இதுக்காக நீங்க வந்திருக்கீங்க கேக்குறீங்க, நீங்க அங்கீகரிக்கப்படல, நீங்க வரல. இவங்களுக்கு தாசில்தார்ல இருந்து திமுகவோட பணியாளருக்கு லெட்டர் கொடுத்திருக்காங்க, உங்ககிட்ட லெட்டர் இருக்கா? அப்பதான் நீங்க இந்த பிஎல்ஓ கூட நீங்க ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. டிஎம்கே மட்டும் தான் கூட வராங்க இப்போதைக்கு. நாங்க கூட போனா கூட எங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது. அதனால நான் சொல்றேன்னா, மத்திய அரசாங்கம் நடத்தினா மத்திய அரசாங்கத்தோட ஸ்டாஃப் போட்டு நடத்துங்க. நீங்க மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு வேலையை எடுத்துட்டு அதை மாநில அரசாங்கத்தோட வேலைக்காரங்களை வச்சு செய்யும் போது அது சரியான முறையில் நடக்கல.